அவர் தான் வந்து கிறிஷை முதல்ல வந்து காண்டாக்ட் பண்ணார். அண்ட் அந்த ப்ரோக்ராம் போகாமல் கிறிஷ் வந்ததுக்கு இந்த 1ஆம் தேதி வந்து அவங்களோட போஸ்டரே வந்து இலங்கை தமிழரசு சூழ்ச்சிக்கு இணங்காமல் தமிழர்களோட வேண்டுகோளை ஏற்று வந்த பாடகர் கிறிஷ் அவர்களுக்கு பாராட்டு விழா தான் இந்த ப்ரோக்ராமே நடத்துகிறாங்க. இந்த ப்ரோக்ராம் எப்படி இலங்கை கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமாக இருக்கும்னு எனக்கு புரியவே இல்லை. அவங்களோட போஸ்டர் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த சப்மிட் பண்ண அந்த ஒரு இதுலேயே இருக்குது. அதுதான் அவங்களோட போஸ்டர். அண்ட் நிஜமாகவே ரொம்ப நல்லவன் எனக்கு அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு எங்களுக்கு வந்து எனக்கு நடிக்கிறது தொழில், அவருக்கு பாடுறது தொழில். எங்களுக்கு இதுதான். இதில் யார் எங்களை வந்து இப்போ நீ ஒரு ஊருக்கு எங்களை கூப்பிட்டாலும் ஒரு ப்ரோக்ராம்க்கு எங்களை கூப்பிட்டாலும் போய் பாடுறது தான் எங்கள் தொழில். அதுலேயும் வந்து இவன் கூப்பிட்டா போகக்கூடாது, அவன் கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ட் யாரோ ஒருத்தங்க சம்மந்தமே இல்லாமல் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் இமெயில் அனுப்பிச்சு, அதாவது இது வந்து ஒரு சரியான ப்ரோக்ராம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு இமெயிலை எல்லாரும் நம்பி அதுக்காக இவ்வளோ பிரச்சனைகள். ஏன்னா இந்த கடந்த ஒரு 20 நாட்களாக 2 பேருக்குமே வந்து மாறி மாறி ஃபோன் கால். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாருமே டைரெக்டாக எங்களுக்கு ஃபோன் பண்ணல, நீங்கள் போகக்கூடாதுன்னு யாரும் ஃபோன் பண்ணல. ஆனால் ஒரு 100 பேர் மூலமாக அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா நம்மளே ஓடிட்டு இருக்கோம். இது வந்து நியூ இயர் டைம், சிங்கர்ஸ்லாம் பிஸியாக இருக்கிற டைம், எனக்கு வந்து ஒரு வருஷம் முடிகிற டைம். ஸோ எல்லாருமே வேலையை முடிக்கணும்னு இருக்கிற டைமில் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தேவையில்லாமல் ஒரு 30-35 காலு. இன்டர்நெட்டில் போனேன்னா நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை அழிச்சிருவோம், உங்களுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், உங்களை நடிக்க விட மாட்டோம், உங்களை வாழ விட மாட்டோம், இந்த மாதிரிலாம் இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள். இது பயந்து அப்படின்லாம் கிடையாது. இது தேவையா, இது என்னத்துக்கு இவ்வளோ பண்ணுற அளவுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்க வைக்குது. இது மெயினாக இன்னைக்கு கூப்பிட்டது வந்துட்டு, இன்னைக்கு நான் வந்து பரவாயில்ல இது போல அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு எல்லா கலைஞர்களும் இதே மாதிரி, ஏன்னா எல்லாருக்கும் எதிரிகளும் இருக்காங்க, நண்பர்களும் இருக்காங்க. எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு இமெயில் அனுப்பிச்சு அதை நம்பி இவ்வளோ ப்ரெஷர் எல்லாரும் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் இட் ரியலி டிஸ்டர்ப்ஸ் அஸ் மென்டலி. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் இதெல்லாம் வந்து நம்பி ஒரு சாதாரண ஒரு விஷயத்த இவ்வளோ பெருசாக ஊதி திடீர்னு பத்திரிக்கையில் பார்த்தா, as கிறிஷ் செட் மாதிரி ஜீவாலாம் வந்து இதுக்கும் ஜீவாக்கும் சம்மந்தமே இல்லை. அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர், அவளுக்கு அவ்வளோ இது. ஒரு நண்பர் வந்து சரி நீங்கள் போகிறீங்களா, உங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுறாங்களா, நாங்களும் உங்கள் கூட வரோம், வந்து நாங்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோன்னு சொன்னதுக்காக அவருக்கு ஒரு 15 நாள் டார்ச்சர், அவருக்கு இன்டர்நெட்டில் டார்ச்சர். இது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இன்னொரு தடவை நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் முன்னாடி வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். இது வந்து அவர் வந்து எங்களுக்கு அமிச்ச டீட்டெயில்ஸ், அந்த ப்ரோக்ராம் ரிகார்டிங் டீட்டெயில்ஸ் அண்ட் அவரோட ப்ரொஃபைல், அவர் எப்படி என்ன தொழில் பண்ணுறாரு, எதுக்காக பண்ணுறாருன்னு அவரோட நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன இதுக்கு மேலே கேட்டாலும் அவர் சப்மிட் பண்ண ரெடியாக இருக்கார். இல்லை வந்து இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு, யார் வந்து இது வந்து இன்னமும் இது நம்பலைன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு தயவு செஞ்சு நேரில் வந்து நீங்கள் இந்த நிகழ்வை பாருங்கள், இதில் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ சொன்ன அப்புறமும் வந்து நாங்கள் வந்து இல்லை பயந்துக்கிட்டு நாங்கள் வரலன்னு சொன்னால் இது அவருக்கு இது நாங்கள் வந்து எங்கள் தொழில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா இது நாங்கள் செய்கிறது கரெக்டாக தப்பான்னு நாங்களே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கோம். ஸோ ஐ டோன்ட் நோ, இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். முக்கியமாக என்ன சொல்லணும்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து ஒரு 15 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இன்னைக்கு சங்கீதா அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருக்காங்கன்னா வந்து இவங்க வந்து நாட் பிகாஸ் ஒரு நல்ல படங்கள் ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க கிடையாது. நீங்க உருவாக்குனது, உங்க வரிகள், உங்க பேனா உருவாக்குனது, உங்களுடைய கேமரா உருவாக்குனது, ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியும், தேவையில்லைன்னா எப்படி அமுக்க வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் பாடகர் கிறிஷ், எனக்கு இங்க நிறைய பத்திரிகை நண்பர்கள் தெரியும், என் வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை, சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கோம். உங்கள் சப்போர்ட் எப்பவும் தேவை, என்றைக்குமே தேவை. ஒரு நியாயத்திற்கு போராடுறோம், ஒரு ஒரு எந்த அநியாயத்திற்கும் துணை போவதில்லை, போகவும் மாட்டோம். ஸோ இனிமேல் கொஸ்டின்ஸ் எல்லாம்